ஒருவர்கிட்ட கேட்குறேன், ஏங்க நீங்க எப்படிங்க குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இருக்கிறீங்க, உங்க பிள்ளைகளை தரபியத் செய்யறது எப்படி என்ன ஏதுன்னா கேட்கும்போது, பெண் பிள்ளைங்க எனக்கு, சரி இருக்கட்டும் நல்லது தானே, பஷாரத்து நபிஸல்லல்லாஹு சொன்னாங்க பெண் பிள்ளையை வளர்த்தெடுத்து ஒரு நல்ல ஒரு கல்யாணம் முடிச்சு கொடுத்தா நீங்க சொர்க்கம் போயிருவீங்க அப்படின்னா, ஏன் கேட்குறீங்க, பிள்ளைகளுக்கு வீடு கட்டணும். நீங்க வேற, பெண் பிள்ளையை பெற்றாலே அது பிறக்கும் பொழுது அதுக்கு ஒரு வீடை ரெடி பண்ணணும், அதுக்கு 100 சவரனை ரெடி பண்ணணும், அதுக்கு நான் சவுதியில தான் இருக்கணும். இது என்ன அவலம் இது? அப்ப பெற்றோர் இப்படி இருக்கும்போது பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? பெண் பிள்ளைகளுக்கு வீடு கொடுக்கணுங்கிறது இஸ்லாம் சொன்னதா? ஹார்ட் பாயிண்ட்ல கை வச்சுக்கணும், வச்சுதான் ஆகணும், ஒரு வழி இல்லை. பெற்றோருக்கு வீடு கொடுக்கிறது இஸ்லாம் சொன்னதா? கல்வி இன்மையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை. ஆண்கள் பெண்கள் வீட்டுக்கு போறது இஸ்லாம் சொன்னதா? ஆனா காயில் பண்டத்துல கீழே கரில் அதெல்லாம் மட்டும் என்ன நடந்துட்டு இருக்குது? அதான் நடந்துட்டு. நாங்க வரதட்சணை வாங்கலைங்க, ஆனா நாங்க வீடை கொடுத்துருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட 2 சிறுவர்கள் வராங்க. நுஅமான் இப்னு பஷீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ ஒரு நபர் வராரு, வந்துட்டு சொல்றாரு, எனக்கு யார் ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு ஆசை, இந்த கிஃப்ட் இருக்குல்ல, இந்த கிஃப்ட்டை என் பிள்ளைக்கு கொடுத்துருங்களேன், உங்க கையால கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், கொடுத்துருங்களேன். சரி ஓகே, உனக்கு 2 பிள்ளை தானே கேட்குறாங்க. ஒரு 2 பிள்ளை தானே உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அவன் 2 பிள்ளை தானே, ஒரு கிஃப்ட் தான் இருக்குது. இந்த துல்மை நான் செய்ய மாட்டேன், இந்த அநியாயத்தை நான் செய்ய மாட்டேன். ஒரு 2 பிள்ளைக்கு 2 கிஃப்ட் எடுத்துட்டு வா. இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கு? ஒருவருக்கு வந்து ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை, என்ன செய்வோம்? பெண் பிள்ளைக்கு வீடு கொடுத்துருவோம், ஆண் பிள்ளைக்கு அம்போன்னு விட்டுருவோம். ஆண் பிள்ளைக்கு ஒண்ணும் இல்லைங்க, அவரா சம்பாதிச்சிருவார். பெண் பிள்ளை அவர் பாவம். எப்படி எங்க சொல்லப்பட்டிருக்கு? அப்படி எங்க காட்டுங்களேன், பாத்துக்கிறோம், நம்மளும் பாத்துக்கிறோம். பெண் பிள்ளை பாவம், ஆண் பிள்ளை என்ன வேணாலும் செஞ்சிருவார். இது என்ன அநியாயம்? நீ பெண்ணுக்கு கொடுத்தா ஆணுக்கு கொடு, கொடுத்துட்டா சமமாயிரும், அல்ஹம்துலில்லாஹ், நீங்க பெரிய கொடையாளி. இல்லையா இன்ஷா அல்லாஹ் மௌத்தா போவாங்க, அதெல்லாம் பிரிச்சுக்கிறோங்க. ஆண் பிள்ளைக்கு 2 பங்கு போவோம், பெண் அது போகக்கூடாது. கல்வியின்மையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு